விட்டு கொடுத்தான் ஈசாக்கு. அந்த இடத்துல வாக்குவாதம் பண்ணினார்கள். அதுவரைக்கும் அவர்கள் எந்த பிரயாசமும் எடுக்கலாங்க. தண்ணீர் இருக்கின்ற அறிந்தும் இவர்கள் பெலிஸ்தியர்களும் அந்த மெய்ப்பர்களும் அவனுங்க எந்த பிரயாசம் எடுக்கல. எப்போ தேவனுடைய ஆசீர்வாதம் ஈசாக்கு மேலே இருக்கின்றது என்று பார்த்த உடனே எல்லாம் ஓடி வந்துடுறானுங்க அவன் மேலே சண்டை போடுவதற்கு. சில நேரத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் அப்படி தான் நடக்கின்றது. எப்போ நாம் ஆசீர்வாதமாக இருக்கின்றோமோ அப்போதான் பிரச்சனை பண்ணுவதற்குன்னே சிலர் எழும்புவாங்க. நீங்களும் நானும் கஷ்டப்படும் பொழுது யாரும் எழும்ப மாட்டாங்க. நீங்களும் நானும் வேதனையில் இருக்கும்போது எழும்ப மாட்டாங்க. எப்போ ஆசீர்வாதம் நம்ம மேல் இருக்கின்றது என்று அவர்கள் பார்க்கின்றார்களோ அப்பொழுது நமக்கு விரோதமாக பலர் எழும்புவார்கள். அப்பொழுது நமக்கு விரோதமாக பலர் செயல்படுவார்கள். ஆனால் நீங்களும் நானும் சோர்ந்து போகணும் என்று அவசியம் இல்லை. ஈசாக்கு அந்த கிணறுக்கு என்ன பேர் வைக்கிறாங்க? எசேக். இது வாக்குவாதத்தின் இடம் என்று அதை அவன் விட்டு விட்டு அடுத்த இடத்துக்கு போகிறான். ஏற்கனவே முதலாவது ஆண்டவர் சொன்ன ஒரு இடத்திலிருந்து அவன் துரத்தப்பட்டிருந்தான். துரத்தப்பட்டு மேலிடத்திலிருந்து பள்ளத்தாக்குக்கு வந்து முதல் கிணற்றை தோன்றாரு. தோன்றின உடனே தேவனுடைய ஆசீர்வாதம் மேல் இருந்தனால தண்ணீர் வருது. தண்ணீர் வந்ததை அவன் பார்த்த உடனே எல்லாரும் அவனுக்கு விரோதமாக வாக்குவாதம் பண்ணுறாங்க. அதை விட்டு கொடுத்துட்டு என்ன பண்ணுறாரு? அடுத்த இடத்துக்கு போகிறாரு. அடுத்த இடத்துக்கு போய் அங்கேயும் மீண்டும் தன்னுடைய தகப்பன் ஆபிரகாம் அவன் தோண்டின அவருடைய கிணறை மீண்டும் இவர் சரி செய்கிறார். மீண்டும் அந்த கிணறை அவர் வேலைக்காரர்களோடு சரி செய்த பொழுது என்ன ஆகுதுன்னா, தேவனுடைய ஆசீர்வாதம் அவன் மேல் இருந்தபடியால் அந்த இடத்துலையும் அடைக்கப்பட்டிருந்த அந்த கிணறுல மீண்டும் தண்ணீர் ஊற்று வர ஆரம்பிக்குது. தண்ணீர் வந்த உடனே என்ன ஆகுதுன்னா மீண்டும் அதே கதை. அது வரைக்கும் சும்மா இருந்தவங்க தண்ணீர் வரதை பார்த்த உடனே எல்லாம் ஓடி வந்துடுறாங்க. குச்சி தூக்கிட்டு ஓடி வந்துடுறாங்க. எல்லாரும் அருவாளை தூக்கிட்டு ஓடி வந்துடுறாங்க. ஏய், இது எங்கள் கிணறு, நீ எப்படி இதை தொட்ட, நீ இது எப்படி சரி செய்தன் என்று எல்லாரும் அவனுக்கு விரோதமாக மீண்டும் 2ஆம் முறை அவனுக்கு விரோதமாக எழும்புகின்றார். நான் நினைக்கிறேன் ஈசாக்கு தன்னுடைய தகப்பன் ஆபிரகாமை அவருடைய அனுபவங்களை அவன் பார்த்து அதிலிருந்து பல காரியங்களை கற்றுக்கொண்ட ஒரு மனிதனாக இருந்தான். ஏன்னா ஆபிரகாமும் தன்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய ஆசீர்வாதம் அவன் மேல் இருந்தபடியால் அவன் எந்த ஒரு ஆசீர்வாதத்தை தேடி போகக்கூடிய ஒரு மனிதனாக இல்லை. எதையும் வேணுமென்று மற்றவரிடத்திலிருந்து பறித்து கொள்ளக்கூடிய பிடுங்குகின்ற ஒரு மனிதனாக இல்லை. எல்லாவற்றையும் விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தான். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலும் ஆபிரகாமும் லோத்தும் 2 பேர் மேலேயும் தேவ ஆசீர்வாதம் இருந்த பொழுது அவர்களுடைய செல்வாக்கு அதிகமான பொழுது, அவர்களுடைய ஐஸ்வர்யம் அதிகமான பொழுது பூமி தாங்க முடியவில்லை. பொழுது இந்த 2 வேலைக்காரர்களும் ஒருவரோடு சண்டை போடும் பொழுது ஆபிரகாம் லோத்தை பார்த்து அவர் சொல்கிறாரு, லோத்து, நீனும் நானும் பிரிய வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. இப்போ நம்ம பிரியணும்னா நீ தெரிந்து கொள்ளு. உனக்கு இடதுபுறம் வேணா நான் வலதுபுறம் எடுத்துக்கிறேன், உனக்கு மேலே வேணா நான் கீழே எடுத்துக்கிறேன், நீ எதை எடுக்கிறியோ அதுக்கு நான் ஆப்போசிட்டாக எடுத்துக்கிறேன்னா ஆபிரகாம் அவனை பார்த்து சொன்னார். அதை நிச்சயம் ஈசாக்கு பார்த்திருப்பார். அதிலிருந்து ஈசாக்கு நிச்சயம் கற்றுக்கொண்டிருப்பார். ஏன்னா இந்த 2வது அனுபவத்திலையும் அவர் என்ன பண்ணுறாருன்னா விட்டு கொடுக்குறார்.